அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தம்பி வந்துட்டு பாப்பா தம்பியெல்லாம் பொம்மை டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. என்னம்மா மிக்ஸி சத்தமாக கேட்டுகிட்டே இருக்கீங்களா, டிவியே பார்க்கவே முடியல, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. எண்ணெய் அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எதுக்கு இது செய்கிறீங்க, இது எதிலிருந்து வருது என்ன ஏதுன்னு கேட்டாங்க. நீங்கள் நெய் கேட்பீங்களா, அதுக்காக தான் அதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் ஓடிட்டான். நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி ஸ்லீம்பால் வச்சுமே வெந்துருச்சு என்னன்னு செக் பண்ணலான்ட்டு செக் பண்ணேங்க. பார்த்தேன் வெந்துருச்சு. சரிண்ணா அதை நிறுத்திட்டு எடுத்து வெண்ணெயெல்லாம் ஆற்றிட்டு ஒன்றா எடுத்து வந்து ஃப்ரிட்ஜரில் ஒரு மணி நேரம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வெண்ணெயெல்லாம் நல்லா வெந்துடும். நமக்கு வந்து கடைஞ்ச ஊர்லேயே வெண்ணெய் எடுக்கிறதெல்லாம் தெரியாதுங்க. ஏன்னா எடுக்க தெரிஞ்சதே அரைக்குறையாக தான் எடுப்பேன். அதனால் சரி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜரில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா எல்லா வெண்ணெயும் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. ஒரு 1 hour கழிச்சிட்டு திரும்ப எடுத்துகிட்டு விஸ்கி வச்சு கடைஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் இருக்க வெண்ணெயெல்லாம் நல்லா திரண்டு வந்துடும்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பாப்பா வந்துட்டு இதை நான் சுற்றுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் வாங்கி சுற்றி பார்த்துட்டாங்க. அப்புறம் முடியல ஓடிட்டா. நானே விஸ்கிலே கொஞ்சம் அடிச்சுட்டு நல்லா வெண்ணெயெல்லாம் திரண்டு வச்சுங்க. வெண்ணெய் எடுத்துகிட்டு அப்புறம் திரும்ப தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் தாங்க நான் காய்ச்சுவேன். வெண்ணெய் எடுக்கிறது என்ன தான் கஷ்டமான வேலையாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா வெண்ணெய் எடுத்து இந்த மிக்ஸி ஜாரெல்லாம் வாஷ் பண்ணுறது சுடுதண்ணி ஊற்றி வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவே வாஷ் பண்ணிடலாங்க. இது ஈஸியான வேலை தான். வெண்ணெய் எடுக்கிறது மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் எடுத்து மறுநாள் தான் காய்ச்சுவேன். அப்புறம் தெரியும் எண்ணெய் காய்ச்சல் வச்சு காய்ச்சிக்கணும். ஒரு சில பார்த்திங்கன்னா எண்ணெய் காய்ச்சும்போது கருவேப்பிலை போட்டு கூட காய்ச்சிக்கணும். முருங்கைத்தலை போட்டு சொல்லிட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரை பறிச்சிட்டுங்க. அது கொஞ்சம் உருவிட்டு கொஞ்சம் காஞ்சிச்சிங்க. நல்லா உப்பு போட்டுட்டு அப்புறம் கீரை போட்டேங்க. கீரை போட்டு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வெண்ணெய் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த வடித்ததை பார்த்திங்கன்னா அந்த கீரை அந்த கடுகு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து அப்படியே சாப்பாட்டில் போட்டு கசிஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.